வணக்கம். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரான்னு சொல்கிறதா இல்லாட்டா ரசல்மினியான்னு சொல்கிறதான்னு தெரில, அந்த அளவுக்கு செம்மையாக இருந்தது. சரி, இன்றைக்கி மண்டே நைட்டால் என்ன நடந்தது அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரஸ்லிங் கிங் ஓஜியில், இதெல்லாம் மண்டே நைட்டால் நடக்க போகுதுன்னு. பிசிறு தட்டாமல் எல்லாமே அப்படி நடந்திருக்கு கைஸ். அதை நம்ம ரஸ்லிங் கிங் தமிழில் போடலை, ரஸ்லிங் கிங் ஓஜியில் போட்டோம். நமக்கு 3 சேனல் உண்டு தெரியுமில்ல உங்களுக்கு, ரஸ்லிங் கிங் 2, ரஸ்லிங் கிங் ஓஜி, ரஸ்லிங் கிங் தமிழ். இல்லை ரஸ்லிங் கிங் தமிழ் அப்டேட்டையும், ரஸ்லிங் கிங் 2ல பேசி தமிழையும், ரஸ்லிங் கிங் ஓஜியில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுவோம். ஸோ 3 சேனலையும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே நான் சேனல் வச்சுக்கிறது தெரிஞ்சிருக்கான்னு தெரில. ஸோ சில பேருக்கு வந்து அப்படி அப்புறம் நீ 3 சேனல் வச்சுருக்கேங்க இப்போ தான் தெரியுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி தெரியும்னா ஆல்ரெடி தெரியும்னு சொல்லிக்கோங்க. ஸோ 3 சேனலோட லிங்க்கையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், வீடியோ பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷோ ஆரம்பித்த உடனே 17 தடவை ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்ற கரண்ட் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஜான் சினா வராரு. இது ஜான் சினாவுடைய கடைசி மண்டே நைட்ரா. இதுக்கப்புறமா மண்டே நைட்டால் சண்டை போடுறதுக்காக வரமாட்டார். நோட் பண்ணிக்கோங்க, சண்டை போடுறதுக்காக வரமாட்டார். இது ரிட்டையர்மெண்ட் டூர். மேடிசன் ஸ்குவார் கார்டன் அவருக்கு ரொம்பவே முக்கியமானது. ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறாரு. இந்த மேடிசன் ஸ்குவார் கார்டன் லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க. அதை பற்றி பேசிட்டு இப்போது சாம்பியன்ஸ் ஹியர் டைம், என்னுடைய கடைசி மண்டே நைட்ரா, நான் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்சு விடுறேன், எனிஒன் யாராவது இருந்தால் வாங்க மோதிக்கலாம் அப்படின்னு பேசும்போது, போன வாரம் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை தோற்று போன டாமினிக் மிஸ்டீரியோவே மீண்டும் வராரு. இது பல பேருக்கு ஷாக்காக இருக்கலாம், பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இவ தான் வருவார்னு. டாமினிக் மிஸ்டீரியோ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தான், இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு தான். ஜான்சனா தான் எப்போவுமே சேலஞ்சு அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஓகேப்பா, இந்த இடத்துலையே நம்ம மோதிக்கலாம். இல்லை, எனக்கு இந்த இடத்துல வேண்டாம், நீ எப்படி உன்னுடைய ஹோம் டவுனில் என்கிட்ட இருந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை பிடுங்கி வெற்றி பெற்றியோ அதே மாதிரி நானும் என்னுடைய ஹோம் டவுனில் பிடுங்கணும். ஸோ சர்வைவர் சீரீஸில் இந்த மேட்சை வச்சுக்கலாம், உனக்கும் எனக்கும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ஓகே ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு ஜான்சினா. ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட் டீமை கூப்பிட்டு ஜான்சனாவை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஜான்சனாவை அட்டாக் பண்ணும்போது ஜான்சனாவை காப்பாற்றுறதுக்காக ஷேமஸ், ரே மிஸ்டீரியோ இவங்க எல்லாருமே வராங்க. இப்போ ரே மிஸ்டீரியோ, ஷேமஸ், ஜான்சனா 3 பேர் இந்த பக்கம், ஜேடி மெக்டானோ, ஃபின் பாலர், டாமினிக் மிஸ்டீரியோ 3 பேர். ஜான்சனா என்ன சொல்கிறாருன்னா, இது என்னுடைய கடைசி மண்டே நைட்ரா, இது ஒரு டேக் டீம்லேயே முடிப்போம், நான் ஷேமஸ், ரே மிஸ்டீரியோ 3 பேர், நீங்கள் 3 பேர் ஒண்டிக்கு ஒண்டி சண்டை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. வா 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 வாரே வாரே வா, உண்மையிலேயே இதுதாங்க மேட்ச்சு. இந்த மேட்சுக்காக தான் நானும் காத்துட்டு இருந்தேன். ஜான்சனா இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார், இந்த மேட்ச் இப்போவே இதே இடத்துல நடக்க போகுதுன்னு. அதுவும் நடக்குது. இது ஜான்சனோட ட்ரிபியூட்டில், அதனால் 3 பேரும் சேர்ந்து ட்ரிபியூட் பண்ணாங்க. உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்தது. ஷேமஸ் நெஞ்சிலேயே குத்துவார் தெரியுமா, அப்போ 1 2 3 10 தடவை கவுண்ட் நின்றுவாங்கல்ல ஃபேன்ஸ் எல்லாம், அதை ஜான்சனாவும் பண்ணியிருப்பார், ரே மிஸ்டீரியோவும் பண்ணியிருப்பார். ரே மிஸ்டீரியோக்கு எட்டலைங்க, ரோப்பு மேலே ஏறி நின்று அடிச்சிருப்பார். அதெல்லாம் பார்க்குறது காமெடியாக இருந்தது. அண்ட் ஜான்சனாவோட யூ கேன் சீ மீ போட்டாங்க, வேறு லெவலில் இருந்தது. அண்ட் ஃபைனலி ஜான்சனா ஜேடி மெக்டானோ, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிற ஜேடி மெக்டானோ பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. சீனா, ஷேமஸ், ரே மிஸ்டீரியோ, இது ஜான்சனாவுடைய லாஸ்ட் மண்டே நைட்ரா அப்பீரியன்ஸ்னால ஃபேன்ஸ் பற்றி அப்படி ஒரு செலிப்ரேஷன். ஜான்சனா எல்லாருக்கும் குட் பை சொல்லிட்டாரு. இனி ஜான்சனா 2 அப்பீரியன்ஸ், அது ரா கிடையாது, ஸ்மாக்டவுன் கிடையாது, ஒன்று சர்வைவர் சீரிஸ் சாட்டர்டே மேட். அதுக்கப்புறம் ஜான்சனா உண்மையிலேயே யூ கேன் சீ மீ பார்க்க போகிறது கிடையாது. இப்படி ஒரு மூமெண்ட்டோட ரசிகர்கள் மத்தியில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக, ஒரு ஜாலியாக ஜான்சனா நம்மளை விட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறமா ரால ஜான்சனா சண்டை போட மாட்டாருங்க. பேக் ஸ்டேஜில் பார்த்தா ராட் ஜென்டில்மேனுக்கும் ஸ்மாக்டவுன் ஜென்டில்மேனுக்கும் சண்டை. ஸ்மாக்டவுன் ஜென்டில்மேன் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ட்ரூ மேக்கிட்ட சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், எப்படி பாலியமன் கூட்டிகிட்டு தான், அவன்கிட்ட இருக்கிற பவரை வச்சு அவன் கூட்டிகிட்டு வந்தான், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு பாலியமன் வராரு. என்ன நீங்கள் வந்து வார் கேமை பற்றி பேசிகிட்டு இருக்கே போல இருக்கு. நான் வார் கேமில் யாரெல்லாம் சேர்க்கலாம் அப்படி முடிவு பண்ணும்போது 5வது யார் அப்படிங்கிறது நான் செலக்ட் பண்ணிட்டேன், அதை நோட் பண்ணி இதில் எழுதிருக்கிறேன், இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. அந்த பேரை பார்த்தோன்னே 2 பேருமே பயந்துட்டானுங்க. என் பேரை கேட்க கால் நடுங்க அப்படின்னு ஒரு பாட்டு உண்டல்ல, அதே மாதிரி எந்த பேரை பார்த்து இவங்க கால் நடுங்கினாங்கன்னு தெரில, அப்படியே ஷாக் ஆகி வானத்தையே பார்க்கானுங்க. சரி, அதுக்கப்புறமா உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியனான
ஸ்டெஃபனி மார்க்கரோட நேரம். இன்றைக்கி நிறைய செக்மெண்ட் நடந்தது. நான் குயிக்காக ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறனால விமன் டிவிஷனில் நடந்தது ரொம்பவே ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். ஸ்டெஃபனி மார்க்கர் வந்து நிக்கி பெல்லா போனவர் அட்டாக் பண்ணதை பற்றி பேசலான்னு வரும்போது நிக்கி பெல்லா பின்னாடியே வந்து ஸ்டெஃபனி மார்க்கரை அட்டாக் பண்ணுறாங்க. சர்வைவர் சீரிஸில் நம்ம ஒரு மேட்ச் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்டெஃபனி மார்க்கருக்கும் நிக்கி பெல்லாக்கும் சர்வைவர் சீரிஸில் உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த மேட்ச் இதெல்லாம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே பேக் சைடில் பார்த்தா கபூக்கி வாரியர்ஸ் ஆஸ்கா மற்றும் கேரி ஜெயின் வந்து பெய்லி கிட்ட கேட்குறாங்க, நீ எங்கள் டீமில் 5 தலை சேர்ந்துக்கிறியா, உன் டீம் பார்ட்னரை விட்டுடுறேன். என் பார்ட்னர் கூட நான் சண்டை தான், அதுக்கு நீ என் பார்ட்னரை விட்டுட்டுலாம் உங்க கூட சேர மாட்டேன், நீங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போங்க, என் பார்ட்னர் கூட நான் டேக் டீமாகவே இருக்கேன், வார் கேமில் எனக்கு மேட்ச் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இப்போது இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க அவங்களோட டீம் பார்ட்னரான லைரா வேல்கிரியா. நீ மாற மாட்டேன்னு எனக்கு தெரியும், என் கூடயே இருக்கிறல அப்படின்னு சொல்லிட்டு கெட்டுப்பிடிக்கிறாங்க. ஆனால் திடீர்னு தான் பெய்லிக்கு சைக்கோ ஆயிருமே, இடியட்டு வா நம்ம அடுத்த சோழியை பார்க்கலாம், ஏன் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லைரா வேல்கிரியாவுக்கு ஒன்றுமே புரியல, இவன் நல்லவளா கெட்டவளா நல்லவளான்னு அந்நிய மாதிரி திடீர்னு மாறாவா பற்றியலா. அதுக்கப்புறமா சோழ தேசத்தின் தந்தை நம்ம சோலோ சிக்காவா கூடவே டமாட்டாங்க, எல்லாம் டாங்காலோலா உவான்னு பேர் இருக்குது. எவன் பேரை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. டாங்காங்க இவர் பேர், எல்லாம் டானா ஹூவா ஏன்னு வருது இல்லை, அதான் வாய் கொளருது. சரி, இப்போ நம்ம சோலோ சிக்காவோட மிட்ரி ஆப்பனண்ட் யார், வேற யார், நாம் எதிர்பார்த்தது போல ஃபார்மர் 2 டைம் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் டாப் சிக்லர். டாப் சிக்லர் வந்துட்டாருங்க. டாப் சிக்லரும் டிஎன்ஏ ரெஸ்லர் இன்னைக்கு அப்பியரன்ஸ்க்காக வந்திருக்காரு. ஜான்சனாவுடைய ஐகானிக் ஆப்பனண்ட்டில் சிக்லரும் ஒருத்தர். அந்த ஏஜேலி உம்மா அதெல்லாம் நம்ம மறக்க முடியாதுல்ல. ஸோ சோலோ சிக்காவுக்கும் சிக்லருக்கும் மேட்ச் நடந்தாலும் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், என்னதான் டிஎன்ஏல இருந்தோ அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் வந்தாலும் WWE பிராண்ட் ரெஸ்லர்ஸ் தான் வெற்றி பெற வைப்பாங்க ஜான்சனா டோர்னமெண்ட்டில். ஸோ இதில் டாப் சிக்லர் தோற்று போயிட்டாரு. சோலோ சிக்காவா இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டாரு. இது ஒரு பெரிய மூமெண்ட். அண்ட் அதுக்கப்புறமா அவருடைய ரிட்டர்ன், அவர் வந்து ரிட்டர்ன் மேட்ச்ல NXT சூப்பர் ஸ்டார் ஜோஸ் கூடயும் அதே மாதிரி உமன்ஸ் வார் கேமுக்கான அடுத்த மெம்பர் யாரு அப்படிங்கிறத தெரிந்ததுக்காக ஒரு செக்மெண்ட் நடக்குது. அலெக்சா பில்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, போன வாரம் ஷார்லட் ஃப்ளேர் வந்து என்னை விட்டுக்கிட்டு போயிட்டா. அலெக்சாக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, வார் கேம் டீமில் எங்கள் டீமில் ஒருத்தர் தேவைப்படுது, ஆனால் கடைசி நேரத்தில் ஷார்லட்டும் போனனால இப்போ 2 டீமு தேவைப்படுது, அந்த 2 பேர் யார் அப்படிங்கிறத என் டீம் மெம்பர்ஸே பார்த்துக்குவாங்க, நான் வந்து என் டீம் மெம்பரான என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டான ஷார்லட்டை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கபூக்கி வாரியர்ஸ் நியா ஜாக்ஸ்லாம் வராங்க. இவங்க எல்லோரும் வந்து அலெக்சா பில்ஸை சுட்டு போட்டு அடிக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம இயோ ஸ்காய் மற்றும் ரியா ரிப்ளே வந்து காப்பாற்றுறாங்க. ஆனாலும் அடி பயங்கரமாக வாங்குறது அலெக்சா பில்ஸ் தான். இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா ஷார்லட் ஃப்ளேர், என் ஃப்ரெண்டையா டிகிரியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஓடி வந்து அலெக்சா பில்ஸை காப்பாற்றுறாங்க. எனக்கு ரியா ரிப்ளே பிடிக்காது தான், எனக்கு இயோ ஸ்காயை பிடிக்காது தான், ஆனால் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நீ அடி வாங்கிட்டு இருக்கிறத நான் தாங்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்கங்க. வா வாட் அ மூமெண்ட். இது என்ன தெரியுமா காமெடி, அலெக்சா பில்ஸை ஷார்லட் ஃப்ளேர் கெட்டி பிடிக்கிறத பார்த்த உடனே ரியா ரிப்ளேயை இயோ ஸ்காய் கெட்டி பிடிக்கிறாங்க, நீ அங்கிட்டு கெட்டிப்பிடி நான் இங்கிட்டு கெட்டி பிடிக்கிறேன்னு. பார்க்கவே செமையாக இருந்தது இல்லையா. எது எப்படியோ அலெக்சா பில்ஸ், ஷார்லட் ஃப்ளேர், ரியா ரிப்ளே அண்ட் இயோ ஸ்காய் 4 பேர் சேர்ந்துட்டாங்க. இப்போ இவங்க டீமுக்கு கடைசியாக ஒருத்தர் தேவை, அது யார் அப்படிங்கிறது இன்றைக்கி முடிவு பண்ணிட்டாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மென்ஸுக்கான வார் டிவிஷனில் 4 பேர் தாங்க இருக்கிறாங்க. மிச்சம் ஒருத்தர் யார் அப்படிங்கிறது தெரியப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்வு நடக்க போகுது. கைஸ் நோட் பண்ணிங்களா, ஜிம்மி, பங்கு, ஜே போன வருஷம் வார் கேமில் இருந்த அதே 3 பேர். அண்ட் சிஎம் பங்குக்கும் ஜான்சனாக்கும் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரிஸில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மேட்ச்சு. சிஎம் பங்கு இல்லை, டாமினிக் மிஸ்டீரியோ. அண்ட் இப்போ உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் மேக்ஸ் டூர்பிக்கும் பெக்கிலேஜுக்கும் நடக்குது. இந்த மேட்ச்சில் நான் சத்தியமாக இதை எதிர்பார்த்தேன், ஆனால் இவங்க வெற்றி பெறுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த மேட்ச்சில் மேக்ஸ் டூர்பி ஒரு அண்டர்ரேட் ரெஸ்லர்லாங்க, அவங்கள பார்த்து ரொம்ப கிண்டல் அடிக்கிறாங்க பெக்கிலேஜ். என் கூடலாம் மாதிரியே நீ வெற்றி பெற போறியா, என்கிட்டலாம் தோற்று போக போட அப்படின்னு செம்ம கலாய். மேட்ச்லேயும் செம்ம அடி வாங்குறாங்க மேக்ஸ் டூர்பி. ஸோ ஒரு கட்டத்தில் பெக்கிலேஜ் வந்து சீட்டிங் பண்ணுற நேரத்தில் ஏஜேலி அக்கா வந்துட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், மேடிசன் ஸ்கோர் கார்டனுக்கு ஏஜேலி ரிட்டர்னாக வாங்கினேன். நேற்றைக்கு கூட சொல்லியிருந்தோம்ல, நான் சொன்ன ரிட்டர்ன்ஸ் அப்படியே நடந்தது. 5 ரிட்டர்ன் சொன்னேன், 5 பேர் வந்தாங்க. அதில் குந்தருக்கு அடுத்த ரிட்டர்ன் வந்து நம்ம அக்கா வந்திருக்கிறாங்க. அக்கா வந்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அடிப்படி செம்ம அடிங்க உண்மையிலேயே.
ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம். அக்காவை பார்த்து பெக்கிலிஜ் டிஸ்ட்ராய் ஆகிட்டாங்க. இதை பயன்படுத்திட்ட மேக்ஸ் டூர்பி பெக்கிலிச்சை பீட் பண்ணி பிராண்ட் நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆகிட்டாங்க. பெக்கிலிச் பார்க்குறாங்க, இந்த எலி குஞ்சா என்ன பீட் பண்ணுன்னு. நான் எலி குஞ்சு இல்லைம்மா, கட்டெரும்பு, காதுக்குள்ளே போய் குடஞ்சிருவேன் அப்படின்னு நிரூபித்து மேக்ஸ் டூர்பி நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆகிட்டாங்க. வாவ் வாவ் வாவ். இப்படிப்பட்ட ரசலர்கிட்ட தாங்க இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் இருக்கணும். ஏன்னா இது மிட்கார்ட் டைட்டில், மிட்கார்ட் டிவிஷன்கிட்ட தான் இருக்கணும். வாவ், சூப்பரில். ஸோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறது ஏஜேலி. அதுக்கப்புறமா குந்தருடைய நேரம். குந்தர் அவருடைய NXT OG தீம் மியூசிக்னு சொல்லுவோம்ல, அந்த தீம் மியூசிக்கில் வந்திருக்காருங்க. ஜேர்னி ஜோன்ஸுக்கும் குந்தருக்கும் தான் இன்றைக்கி மேட்ச்சு. இதில் குந்தர் தான் வெற்றி பெறுவார் நமக்கு தெரியும். குந்தருடைய என்ட்ரன்ஸு, அந்த ஷர்ட் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, நியூ லுக்கு கொடுத்துருக்காங்க போல இருக்குது, நல்லா தான் இருக்குது. அண்ட் குந்தர் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றார். ஜான்ஸ்னா கூட ஃபைனலில் மோதுறதுக்கு ஒரு ஹெவி வெயிட் ரெஸ்லர் இருக்கார். இவர் எப்படி தான் அடுத்த லெவலுக்கு போக போகிறாருன்னு தெரியல. ஸோ குந்தர் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டாருங்க. குந்தர் கூட நெக்ஸ்ட் வீக் வந்து பிரான்சன் ரீட் மோத போகிறாரா இல்லாட்டா கேர்மலைஸ் மோத போகிறாரான்னு தெரியல. அண்ட் உமன்ஸ் இன்டர் கார்டினேட்டல் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்ற மேக்ஸ் டூர்பி நன்றி சொல்கிறாங்க ஏஜேலிக்கு. ஏன்னா ஏஜேலி இல்லாட்டா எப்படிங்க வெற்றி, அதனால் நன்றி சொல்ல உனக்கு வாழ்க்கையில் எனக்கு பாட்டு தான். ஸோ அந்த நேரத்தில் ஓட்டிஸ் அகிரா தொசாவை வந்து மேக்ஸ் டூர்பி இன்டர் கார்டினேட்டல் சாம்பியன் ஆகிட்டாங்கனால அதை செலப்ரேட் பண்ணதுக்கு ஒரு மூலையில் போயிட்டாங்க. இப்போது ஏஜேலிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் உங்கள் ஹெல்ப்புனால அவள் வெற்றி பெற்றுட்டா, ஆனால் நீங்கள் எதுக்காக வந்தீங்க, வாட் இஸ் த நெக்ஸ்ட் பிளான் அப்படின்னு சொல்லும் போது என்னோட நெக்ஸ்ட் பிளான் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ரியா ரிப்ளே வராங்க. சரி நம்ம பேசுனது கரெக்டு தானே, வா இன்னும் தனியாக பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் தனியாக பேசலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. எஸ் வார் கேமில் 5வது ஆளாக இருக்க போகிறது ஏஜேலி தான் அப்படிங்கிறது இதிலிருந்து தெரிஞ்சிருச்சு. ஏஜேலியை லைட்டாக பார்த்தீங்கன்னா அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க ரியா ரிப்ளே. இதை கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அடுத்த வாரம் மண்டே நைட்ரால் குந்தருக்கும் யார் மோத போகிறான்னு தெரில, பிரான்சன் ரீடா அல்லது கேரமலைஸா, அது ஸ்மாக்டவுனில் தெரிஞ்சிடும். அண்ட் ஃபின்பலரா பெண்டாவா நெக்ஸ்ட் வீக் வந்து சோலோ சிக்கா கூட மோத போகிறதுன்னு தெரில. என்ன பொறுத்த வரைக்கும் பெண்டா மோதலாங்க, நல்லா இருக்கும்ல, பெண்டா விசி சோலோ சிக்காவா சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம ஃபைனலாக வந்துட்டோம் மெயின் இவெண்ட்டுக்கு. யார் சர்வைவர் சீரிஸ் வார் கேமில் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் யார் யார் அப்படிங்கிறத தெரிவிக்க போகிறாங்க. இப்போது பால் ஹேமன் வந்து தான் டீமில் இருக்கிற விஷன் டீம் மெம்பர்ஸையும் ரூமா கிட்ட ரோகன் பாலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. அண்ட் பழைய கிராண்ட்மா தெரியுமா, கிராண்ட்மா, அவங்க இன்னைக்கு ராவை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க தக் லைஃப்லலாம் ஒரு மிகப்பெரிய கிங்குங்க, யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட பாட்டிக்கு 100 வயசு ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ராவை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. அண்ட் மென்ஸ் வார் கேமில் அடுத்த மெம்பர் யார் அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. பால் ஹேமன் தான் டீம் மெம்பர்ஸை கூட்டிகிட்டு நாங்கள் வார் கேமுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனால் 5வது ஆள் யாருன்னு சொல்லலை. இப்போ இந்த இடத்துக்கு சிஎம் பாங் தான் டீம் மெம்பர்ஸான ஜிம்மி ஊசோ, ஜே ஊசோ, கோடி ரோட்ஸோட ஸ்டேஜுக்கு வந்து நிற்கிறாரு. ஸோ ரெடி ஆயிடுச்சு 4க்கு 4. இப்போவும் யார் வந்து 2 டீம்லேயும் ஒருத்தர் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லலை. ஸோ 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போய்ட்டுருக்குது. ஒரு இடத்துல எல்லாரும் மாறி மாறி சண்டை போட சிஎம் பாங்கு மட்டும் ரிங்கில் நிற்கிறாரு. அவருடைய குட் நைட் சிம்பிளை காட்டும் போது அப்போ வந்தாருங்க நம்ம விநாயக்கு. அந்த தீம் மியூசிக் இருக்குதே, ஐயையோ உண்மையிலேயே பங்கமான சங்கமம். எஸ் நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்துட்டார். ப்ராக் லெஸ்னர் வந்த உடனே அரங்கமே அதிர்ந்துட்டுல. அப்படியே சிஎம் பாங் வந்து ப்ராக் லெஸ்னரை ரிங்கில் வச்சே அப்படியே சோழியை முடிச்சிடலாம் ட்ரை பண்ணார் போல இருக்குது. ஆனால் முடியல. ப்ராக் வந்த உடனே சிஎம் பாங்க ஒரு மூலையில் தள்ளி போட்டு சூப்ளெக்ஸ் போட்டாரு. நம்ம ப்ராக் லெஸ்னருக்கு சிஎம் பாங்கெல்லாம் எறும்பு மாதிரி இருக்காரு போல இருக்குது, அடிக்கிறதுக்கு வசமாக இருக்காரு போல இருக்குது. முக்கில் போட்டு கும்முன்னு கும்மிட்டாருங்க. அவனை கும்மலாம், நான் அமெரிக்காவோட ட்ரீம் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் பின்னாடி வந்து நிற்கிறாரு. பழைய பையன்லாம் ஆல்ரெடி மனசில் வச்சிருக்காரு போல இருக்குது கோடி ரோட்ஸு. ப்ராக் லெஸ்னர் அடிக்கலாம் ட்ரை பண்ணால் ப்ராக் இப்போ மிருகத்தனமாலாம் வந்து நிற்கிறாரு. காட்டெருமை மாதிரிலாங்க இருக்காரு தலைவன். அப்படியே கோடி ரோட்ஸை தூக்கி போட்டு ஒரு முக்கில் வச்சு கும்முன்னு கும்மி அடிச்சிட்டாருங்க. ப்ராக் லெஸ்னர் கெத்து காட்டிட்டாரு. ஸோ இதோட இன்னைக்கு ராவை முடிச்சுட்டாங்க. ப்ராக் லெஸ்னர் அஃபிஷியலி விஷன் டீமில் சேர்ந்துட்டாரு. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ரா முடிஞ்சிருச்சு, கீழே ஹெட்லைனும் போட்டுட்டாங்க ரா முடிஞ்சிருச்சுன்னு. சரி நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா. எங்கெங்க முடிஞ்சுது நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸ்லாம் எப்படி ரா முடியும்?
ஷோ முடியணும்னா தலைவை என்ட்ரி கொடுத்தாகணும். அது ஒரே ஒருத்தனால தான் முடியும். அது வேற யாருமே இல்லை. அது நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் மட்டும்தான். ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டார். அட்ட ரிங்கில் ரோமனும் ப்ராக்கும் அப்படி நேருக்கு நேர் பார்த்தாங்களே. சில்றா செதறுதுங்க. அரங்க மதுரை விசில் பறக்கவே அந்த பாட்டை போடுங்கய்யா. அப்படி இருக்குது. 2 பேரும் மாற்றி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ப்ராக்லெஸ்னர் வழக்கம் போல் இவனுக்கு தூக்கி போட்டு மிதிக்கலாம் ட்ரை பண்ணும்போது ஒரே ஒரு சூப்பர் மஞ்சி, எப்படி ஒத்த சூப்பர்மேன் மஞ்சி போட்டுன ப்ராக் அப்படி டபுள் குப்புற பல்டி அந்த பல்ட்டி ஒத்த சூப்பர்மேன் ஸ்பஞ்சில் டபுள் அல்டர் பண்டி அடித்து அந்த பக்கம் போய் விழுந்தாருங்க. ப்ராக்லெஸ்னர் பார்க்காரு, என்னடா ஒரு காலத்தில் நம்ம பீஸ்தான் இப்போ இவன் பீஸ்ட் போல இருக்குன்னு பார்க்குறாரு போல இருக்குது. அப்படியே ரோமன் ரெயின்ஸ் பார்க்க பிரான்சன் ரீட் வந்து ரோமன் ரெயின்ஸை அடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆல்ரெடி நான் ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணிட்டு உலகம் முழுக்க பீட்டிட்டு இருக்கார்ல, அவர் அடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் கெத்தாக இருக்காரு. வந்த செக்யூரிட்டி கார்டு எல்லாரையும் தூக்கி போட்டு அடித்து தம்சம் பண்ணிவிட்டு பிரான்சன் ரீடையும் ஒரு முக்கில் போட்டு அடித்து இன்னைக்கு ஷோவை முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு ரா இல்லைங்க, உண்மையிலேயே ஒரு வார் தான். குட்டி ரசல்மேனியா, இதுதான் ரசல்மேனியா அப்படி இருந்தது. ஸோ உங்களுக்கு ரா பிடிச்சதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம அதர் சேனல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா.